நம்ம வந்து அண்ணா நகர்ல இருக்கோம். இப்போ போன தடவை எங்க வீடியோ போட்டோம்னா நம்ம வந்து கீழ்பாக்கத்துல இருந்து ஸ்ரீநகர் போற வரைக்கும் நம்ம வந்து லைவா வீடியோ போட்டோம். மழை எங்க தேங்குது அப்படின்னு பாக்கலாமே. ஆனா இந்த தடவை வந்து 24 மணி நேரமா தொடர்ந்து மழை பெய்ஞ்சுன்னு இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து வேற ஒரு ஏரியாவை கவர் பண்ண போறோம். அது எந்த இடம்னா அண்ணா நகர்ல இருந்து நான் ஒரு அரும்பாக்கு ஒரு வேலையா போறேன். இப்போ அது வரைக்கும் நம்ம வீடியோ கவர் பண்ண போறோம். இப்ப வந்து இங்க மழை எப்படி தேங்குதா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ வந்து தொடர்ந்து மழை பெஞ்சுன்னு இருக்கு. போன தடவை வீடியோ போடும்போது மழை பெய்யல, மழை விட்டு இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து தொடர்ந்து மழையில நனைஞ்சுன்னு வீடியோ எப்படி கவர் பண்றோம்னா கொடை பிடிச்சிக்கின்னு கொடைக்குள்ள கேமரா வச்சு எடுத்துன்னு போறோம். அதனால இப்ப வந்து அடர் மழையில நம்ம வீடியோ எடுக்கிறோம். வாங்க அப்படியே லைவா பார்ப்போம். ஒரு பூரி சாப்பிடலாம். இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்? அண்ணா நகர்ல இருந்து மெதுவா போ கொடை இந்த சமயம் பார்த்து ஓட்ட கொடை வந்துட்டோம். பரவாயில்ல. நம்ம வந்து அண்ணா நகர்ல இருந்து ரவுண்டை நான் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து நம்ம எதுக்கு இந்த வீடியோ கவர் பண்றோம்னா மழை தண்ணி வந்து எங்க தேங்கி இருக்கு. ஏன்னா 4500 கோடி கவர்மெண்ட் எங்க போச்சுன்னு போனா வந்து எதிர்கட்சிக்காரங்க கேட்டுட்டு இருக்காங்க. அது என்னதான் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். ஆமா, ஓட்ட முடியல, மழை அடிக்குது, காத்து அடிக்குது, இதுல சிக்னல் நிக்குது, சிக்னல் வேற நிக்குது. ஓகே, அப்படியே பார்ப்போம். மக்கள் மழையிலும் வேலைக்கு செல்கிறார்கள். சிக்னல்ல நிக்கிறோம், மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் குறை. இப்ப நாங்க அமேசான் காட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். மக்கள் நான் அடாத மழையிலும் விடாம வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க மக்களுங்க. அங்க பாருங்க, பரபரப்பா சென்னை தான். மக்களுங்க வந்து அவங்க வேலையை அவங்க பாட்டுப்படி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன ஒண்ணு, இந்த ரெட் அலர்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்தாங்கன்னா மளிகை ஸ்டோர்ல ஒரு பொருள் கூட இருக்காது. பிரெட்ல இருந்து பிஸ்கெட்ல இருந்து எல்லாத்தையும் வீட்டுல வாங்கி அடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்னும் கவர்மெண்ட் பண்ணல. பண்ணாங்கன்னா இந்த டிராபிக்ல கிரௌடே இருக்காது. ஓகே, இன்னும் எத்தனை செகண்ட் இருக்கு? 47 செகண்டா? 40 செகண்ட் இருக்கா? 3 செகண்டா? ஓகே, வண்டி மூவ் ஆயிடுச்சு. பார்த்து ஓட்டு வண்டி. என்ன பிரேக் பார்த்து வண்டி வந்து ஓகே ஐயோ ஓட்ட முடியல. ரவுண்டை நான் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது நம்ம ஓட்ட முடியல. கொடை அந்த மாதிரி போகும். கொடை வந்து நல்ல கொடை இல்ல, எந்த கொடையா இருந்தாலும் விதிதான் வரும். பாத்துக்கலாம். ஆமா ஆமா, நாம வந்து இந்த வீடியோ எடுக்கணும்னு எடுக்கல. நான் வந்து ஒரு அருமாவுக்கு ஒரு சின்ன வேலையா போறேன். அப்படியே தம்பி பைசூர் ரகுமானை வீட்டில் உறங்கி கொண்டிருந்தார். மழைக்கு போற்றி கொண்டு உறங்கி கொண்டிருந்தார். அவரை தட்டி எழுப்பி வா போய் ஒரு வீடியோ போட்டு வருவோம் கூப்பிட்டு வந்தேன். அவர்தான் வண்டி ஓட்டுறாரு. நான் வந்து வீடியோ கவரேஜ் பண்ணுவேன். என்னால நிம்மதியா பேச முடியல. ஏன்னா கொடை வந்து கொடை சாஞ்சிச்சு. ஆக்சுவலா வந்து தண்ணி நிக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தண்ணி கிடையாது. இது எந்த தண்ணின்னா இது வந்து பள்ளமான இடத்துல நிக்கிற தண்ணி தான். பள்ளமான நிக்கிற தண்ணி ஓட்ட முடியல. மெயின் வந்து கேமரால போடக்கூடாது. கேமரால போடக்கூடாது தண்ணி. மற்றபடி நனைஞ்சா பரவாயில்ல. ஓகே, சிக்னல் நிக்கிறோம். ரவுண்டானா சிக்னல்ல நிக்கிறோம். என்னால ஓட்ட முடியலன்னா பண்ண முடியல.
ஓரளவு இப்படிதான் புரியணும் பாட்டா இல்ல பாட்டு வேணாம், நம்ம லைவா கொடுப்போம் வீடியோ. இது 60 செகண்ட் இருக்கா? 60 செகண்ட் இருக்கு. இப்போ நான் அந்த இது நம்ம அயனாவரம் அந்த வந்து இஎஸ்சி போறோம்ல, இஎஸ்சி போறோம்ல, அங்க போயிட்டு வந்தேன். அந்த இடத்துல வந்து எப்பவுமே மழைக்கு வந்து தெரியும்ல உனக்கு, அங்க வந்து 24 hours மோட்டர் வச்சு எடுத்துப்பாங்களா. இப்ப நான் அந்த சைடு போனா ரொம்ப ஒண்ணுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்ல. இப்ப அந்த வீடியோ அத்துட்டு போயிட்டு எடுக்கணும். அதுதான் அயனாவரத்துலயே டெரரான ஏரியா. அது அயனாவரத்துலயே டெரரான ஏரியா எப்படின்னா ஒட்டுமொத்த தண்ணியா வந்து அந்த மரம் அப்படியா போவால அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே மரம் விழுந்துச்சான். லைவ் ஆனா கட் பண்ணி போடுவோம், போர் அடிக்கும். பொண்ணு திடீர்னு போலான்னு சொல்லிட்டான். போல போடா, நீ போனா வேஸ்ட் அது. அது எதுக்கு அவனுக்கு கரெக்டா இருக்காது. ஆமா ஆமா அவன் போனா ஒரு நாள் ஓடிடுவாரு. கொடை ஓட்ட முடியல. ஓகே சார், இங்க கொஞ்சம் தண்ணி நிக்குது பாருங்க. இது வந்து பள்ளம், இதெல்லாம் வந்து கணக்குல வராது. அது கணக்குல வராது. இதெல்லாம் வந்து பள்ளமான ஏரியா. இது என்ன பண்ணனா, இது வந்து ரோடு போடும்போது மேடாகி போடணும், வேற ஒண்ணும் இல்ல. மேடாகி போட்டா அந்த இதுல தண்ணி போயிடும். செல்லுல தான் எடுத்துட்டு வரான் வீடியோ. செல்லு எங்கேயா வேந்துருமான்னு பயம். அப்படியா? ஐநாவரமே நம்ம தானே. அங்கண்ணா மேனகிரி நம்ம தான். பாத்து பரவாயில்ல, போயிடு. நம்ம எமர்ஜென்சி தானே போறோம். பரவாயில்ல, ஓட்டு பரவாயில்ல. எமர்ஜென்சி தானே போறோம். வீடியோ இல்ல, ஒரு பேச அந்த கஸ்டம் வீட்டுக்கு போலாம். கஸ்டம் வீட்டுக்கு தான் போறோம். கேமரா சின்சியர் ஆபீசர் இருக்கிறாங்களா, போலீஸ்கார், அவங்களுக்கு தெரியா போதும். அண்ணா நகர் சாரி ஆட்சி நெருங்க போறோம். இந்த இடத்துலலாம் ஒரு காலத்துல எப்படி மாதிரிதான் தண்ணி. சென்னையிலேயே இருந்தவங்க சென்னையிலேயே மழையில சாப்பிட்ட மழை நின்றுட்டு அப்புறம் இந்த ஏரியாவுக்கு வந்தவங்க எல்லாம் தெரியும். தண்ணி வந்து இது வந்து பக்கம் வந்து லோ கிளாஸ் ஏரியா. அது தண்ணி வந்து 24 hours இறச்சின்னு இருக்கலாம். இது போச்சா இந்த ஏரியா நகர். சோ இந்த வீடியோ எல்லாம் எதுக்கு போடுறேன்னா, சென்னை வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்றதுக்காக காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். ஏன்னா மழைன்றது ஒரு காலத்துல வந்து ஒரு நாள் மழைக்கேன்னு அப்படின்னு ஒரு நியூஸ போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாள் மழைக்கே அப்படின்னு. இப்ப அது போய் இப்ப ஒரு ஹவர் மழைக்கேன்னு இப்ப நியூஸ் போட ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு நாள் மழைக்கேன்னு போய் இப்ப 1 hour மழைக்கே இப்படியான்னு நியூஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே பார்த்தா நம்ம வந்து வளர்ச்சி பேசணும். போதும்ண்ணா போலாம், பின்னாடி என்ன பரவாயில்ல. வேடிக்கை வர பாப்பாங்க. டைம் ஆகுது, 10 நிமிஷம் வேண்டிய போயிருக்கா. இப்ப வந்து நம்ம அண்ணா ஆட்சியாண்ட நிக்கிறோம். எத்தனை செகண்ட் போட்டுருக்கான்? செகண்ட்லாம் போடலையா? நம்ம வந்து போன தடவை வந்து கீழ்பாக்கம் டு டி நகர் போனோம், லைவா வீடியோ போட்டோம். அது வந்து டி நகர்ல வந்து ஜிஎன்சிடி ரோட்டுல தான் ஒரு முக்கியமான ஏரியா ஒண்ணு. அந்த ஏரியால வந்து 24 மணி நேரம் தண்ணி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 6-7 வருஷமா ஏமாந்து அந்த வழியா போயிட்டேன். நான் திடீர்னு பார்த்தா ஐயோ இந்த வழி வந்துட்டுமே தெரியாம நிறைய பேர் தெருவில் அந்த வழியில போய் மாட்டியிருக்கேன். ரொம்ப அவசரப்பட்டேன்.
ஆனா போன தடவை சொட்டு தண்ணி இந்த ஏரியால. சோ அந்த இடத்தையும் நம்ம கவர்மெண்ட் வந்து கிளீன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து உண்மையா காட்டுவோம். தண்ணி உண்டாலுமே நின்றுச்சுன்னா அதை நம்ம உண்மையில காட்டுவோம். ஆனா இப்ப பார்த்த வரைக்கும் பொருளா போடுமா சிக்னல் நம்மளோட ஓட்ட வண்டி கொஞ்சம் பார்த்து நேரம் போனோம். ஆமாமா நேரா போனோம். இது அப்பனா நின்றுக்கலாம்ல. ஆமா போயிடு நான் டபுள் இருந்தா போயிட்டு ஏடா அவசரம் பண்ற நீயோ? இல்ல போறோம். பையனுக்கு அட்ரஸ் தெரியாம லெப்ட் திரும்பிட்டாப்ல. சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டா போகணும். நான் போக வேண்டிய இடம் கிட்டத்தட்ட நெருங்க போறேன். அந்த வீடியோ மழையில நடை மழை மழைக்கு வீடியோ சரி வராது. வீடியோ போடுற இல்ல வீணா போயிடும். இருந்தாலும் நான் போற இடம் வர வரைக்கும் போன நனைஞ்சாலும் பரவாயில்ல. இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையா பார்த்து மழையில பார்த்து பொறுமையா போ. மழையில வீடியோ எடுக்கணும். இந்த மழையிலேயே வீடியோ எடுக்கிறது ஏதாவது டெக்னாலஜி இருந்தா சொல்லுங்க. நம்ம அதைய பார்ப்போம். அதாவது மழை அடிக்கடி அடிக்கணும். அந்த மழையிலேயே கேமரா வச்சு வீடியோ எடுக்கும். சினிமா இல்லாம ஜெமினி ஆப் ஏஐ ஆப் இல்லாம லெப்ட் அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும்னா சொல்லுங்க. ஓகே. இந்த இடத்துலயும் தண்ணி நிக்கங்க. பாலியலையம்மன் கோயில் லெப்ட் தெரியுங்களா? இந்த ரோடு பிடிச்சா ஸ்ட்ரெயிட்டா கோயம்பேடு போயிடலாம். ஓகே. இங்க கொஞ்சம் தண்ணி நிக்குது. ஓகே. இது தாழ்வான பகுதி. அப்படியே லெப்ட் நிறுத்திக்கோ. ரைட்டு போ. கொஞ்சம் முன்னாடி போ. நிறுத்திக்கோ. ஓகே ஓகே. ஆல்ரெடி நான் வந்து போவேன். ஓகே ஓகே. அப்படியே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். திருப்பி இங்க இருந்து போகும்போது அடுத்த வீடியோ தொடருவோம். நன்றி.